வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் தசோத்தர சததம சர்க்கமானது 117. சீதா பத்ரு முகோதீக்ஷணம். ஸ்ரீ சீதா பிராட்டியாரானவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை, ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்வனேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் தசோத்தர சததம சர்க்கமானது 117. சீதா பத்ரு முகோதீக்ஷணம், அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியாராகப்பட்டவர் தன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய, கணவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ராமபிரானை பார்த்தாராம். ச உவாச மகாபிராஜ்ஞ இதம்ய பிளவங்கமஹ ராமம் வதன மர்தஜ்ஞோ வரம் சர்வத நுஷ்தமம் நுஷ்மதாம் என்னிமித்தோ அயமாரம்ப கர்மணாம் ச பலோதயः தாம் தேவீம் சோக சந்தப்தாம் மைதிலீம் திரஷ்டுமர்ஹசி. ரொம்பவும் அனுமார் இருக்காரு, அவர் பேச்சிலேயே ரொம்ப ரொம்ப வல்லமை படைத்தவர். யாருக்கிட்ட எப்படி எதை பேசணும், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரமாதமாக ஏகப்பட்டதான பொருளானது அது அடங்கியிருக்குமா. அப்பேற்பட்ட ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பேரறிவாளராக இருக்கக்கூடியவரும் அனைத்து வில்லாளிகளிலும் முதன்மையாக தலைவராகவும் இருக்கக்கூடியவருமான ஸ்ரீ ராமபிரான் அவர்கிட்ட வந்துட்டு ஸ்ரீ அனுமார் சொன்னாராம், யாருடைய காரணமாக தாங்கள் வானரப்படையை அழைத்து கொண்டு
வந்து தொடங்கிய ராவணனை வந்து வதம் செய்த வரையிலான அனைத்து விஷயங்களையும் சொல்லிட்டு, இந்த முயற்சிகள்லாம் வந்து எப்படி உங்களால்தானே மேற்கொள்ளப்பட்டனோ அந்த அருஞ்செயல்களின் பயனாக விளங்கக்கூடிய யாருக்காக பண்ணணுமோ சீதா பிராட்டியருக்காக பண்ணோம். அப்போ தாயாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் சோகத்தில் வந்து ரொம்பவும் மூழ்கி இருக்கா. இப்போ நீங்கள் வந்து அவரை பார்க்க உடனடியாக துறவுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ராமச்சந்திர பிரபு கிட்டக விண்ணப்பம் வைத்தாராம். சாகி சோக சமாவிஷ்டா பாஷ்பபரியா குலேக்ஷணா மைதிலி விஜயம் ஸ்ருத்வா தவ ஹர்ஷ உபாகமத்து பூர்வகாத் பிரத்யயாச்சாகம் உக்தோ விஸ்வஸ்தயா தயா பர்த்தாரம் தஷ்டுமிச்சாமி கிருதார்த்தம் சகலக்ஷ்மணம். நான் போய் சீதா பிராட்டியார் கிட்டக்க பேசும்பொழுது அவருடைய கண்களில் வந்து ரொம்பவும் துயரத்தோட துக்கத்தோடையும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி அமர்ந்திருந்த தாயாராகப்பட்ட சீதா பிராட்டியார் உங்களுடைய வெற்றியை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்தார். அப்பதான் அவருக்கு வந்து புன்சிரிப்பே வந்தது. என்னை வந்து ஏற்கனவே அவர் வந்து பார்த்துருக்கார். முதல்ல வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெற்கு பக்கம் நான் வந்து பார்த்தேன். அந்த தென் திசையில் வந்து பார்க்கும்போது சீதா பிராட்டியார் இங்கே இருந்தாருங்கிறத பார்த்ததுக்கு என்னை ஏற்கனவே பார்த்ததுனால என்கிட்ட நம்பிக்கை கொண்டு அன்னையானவள் சீதா பிராட்டியார் என்கிட்ட பேசினான். என்ன பேசினா தெரியுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னான். மேற்கொண்டு என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கணவராகப்பட்டவர் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது. அதனால் நான் உடனடியாக என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட என் கணவரை அவருக்கு உற்ற துணையாக இருந்த என்னுடைய மைத்துனராகப்பட்ட லக்ஷ்மணனோடு சேர்ந்து என்னுடைய இரு கண்களாலும் பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் ஸ்ரீ ராமபிரானே அன்னை சீதா பிராட்டியார் அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். ஏவமுக்தோ ஹனுமதா ராமோ தர்ம பிருதாம்பரா அகஸ்யத் சகசா ஞானம் ஈஷத் பாஷ்ப பரிப்ளுதா. ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க தெரிவித்த உடனேயே தர்மத்திலேயே தர்ம சிந்தனையை அனைவருக்கும் மனிதனாக பிறந்தால் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடியவர். எல்லாருக்கும் இந்த அறநெறியை பற்றி தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியவர் வந்து ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவர் தான் தலைவர். அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கலியுகத்திலையும் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னா யாரெல்லாம் நம்மளுக்கு நல்லதை சொல்கிறாளோ உபதேசம் பண்ணுறாளோ அவருடைய ரூபத்தில் இருக்கிறதா சொல்றதுக்கு சாஸ்திரம். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி அனுமார் சொன்ன உடனே அவருடைய கண்களானது கொஞ்சம் ஓரம் கலங்கித்தான். உடனேயே ஆலோசனையில் அவர் ஆழ்ந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். தீர்க்கமுஷ்ணம் வினிஸ்வசியா மேதினீம் அவலோகயன்னு உபாசமேக சங்காசாம் விபீஷணம் உபஸ்திதம். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, ரொம்பவும் பெருமூச்சு விட்டு கொண்டு யாரையும் எதையுமே பார்க்காம
தன்னுடைய கண்களை வந்து பூமியில் வந்து செலுத்தினாராம். அப்படி பூமியில் செலுத்திவிட்டு தன்னுடைய அருகில் வந்து நின்று கொண்டிருந்த மேகம் போல நிறமுடைய, அதாவது மேகம் ஆகாயம் இருக்குன்னா அதில் மேகம் இருக்கு, அந்த மேகத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த வண்ணம் கொண்ட விபீஷனை பார்த்து சொன்னாராம், முதல்ல ஒரு விஷயம் விபீஷனா, இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து நாம கேட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் பின்னால் வந்து நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த 2 விஷயத்தை சொல்கிறார். அதாவது ஒரு அந்நியனுடைய வீட்டில் இருந்தவளை விசாரணையை செய்யாமல் ஒருவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அதனால் அந்த பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் அவரை தூற்றுவார்கள். ஆனால் அந்த பெண்மணியானவள் குற்றமற்றவள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அப்படின்றதுனால அவளுடைய மனசை வந்து நோகடிக்கக்கூடியதும் கொடும் செயலாகும். மக்கள் சொல்றாளேன்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணக்கூடாது, மனைவியை வந்து நாம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதையும் சொல்றார். ரெண்டாவதாக முதல்ல வந்து செய்தியை சொல்வதற்கு தூதனை வந்து நான் அனுப்பினேன். ஸ்ரீராமபிரான் சொல்றார், அயோத்தி பட்டணத்திற்கே உரியவள் அவள்தான். அவள் தான் மகாராணி, சீதா பிராட்டியார் தான் மகாராணி அயோத்திக்கு. அவளை அழைத்து வருவதற்கு இலங்கை மாநகர பட்டணத்தினுடைய மன்னனையே அனுப்பக்கூடிய உயர்தர செயலானதுதான் நடைமுறை. இது க்ஷத்ரிய தர்மம். இந்த க்ஷத்ரிய தர்மத்தில் வந்து அதை தான் உணர்த்துறது விபீஷணா அப்படின்னாராம் ராமவீரான். திவ்யாங் கராகாம் வைதேகிம் திவ்யாபரணபூஷிதாம் இகசீதாம் சிரஸ்நானா ஆமுபஸ்தாபய மாசிரம். அதாவது ஜனகமகா சக்கரவர்த்தியுடைய புதவியாகப்பட்ட மைதிலி என்னுடைய பாரியாள், தர்மபத்தினி மகா பதிவிரதை. அந்த சீதைய நல்ல பிரமாதமா சிரசு முதல் பாதம் வரை ஸ்நானம் பண்ணி நீராட்டி பிரமாதமாக மணமிக்க வண்ண பூச்சிகளால் உடம்புல வந்து பூசிண்டு பிரம்மாண்டமான அணிகலன்கள் எல்லாம் வந்து அணிந்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு விரைவில் வந்து விபீஷணா என் எதிர அழைச்சிட்டு வா அப்படின்னு விபீஷணனுக்கு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீராமபிரான். ஏவமுக்தஸ்து ராமேணா துவரமானோ விபீஷணா பிரவேசியாந்தப்புரம் சீதாம் சுவாபி ஸ்திரீபீர் அசோதயத்து. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன உடனேயே, ஆணையிட்ட உடனேயே ரொம்பவும் பரபரப்படைந்து இலங்கை மாநகர பட்டணத்தினுடைய மன்னனாகப்பட்ட விபீஷணன் உடனடியாக அந்தப்புரத்திற்கு சென்று தன்னை சேர்ந்த மாதர்கள், அதாவது பெண்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்கள் மூலமாக என்ன பண்ணாராம், ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்ட தெரிவித்தாராம். என்ன தெரிவித்தார் அப்படின்னா, திவ்யாங் கரகா வைதேகி திவ்யாபரண பூஷிதா யானமாரோக பத்திரம் தே பர்த்தாத்வாம் திரஷ்டுமிச்சதி. இப்போ விபீஷணன் சொல்கிறார், அம்மா வைதேகி தாயே, இவரே சொல்கிறார், இவருக்கு தாயா நினைக்கிறார். அதான் வந்து அந்த இடத்துல வந்து விபீஷணன் எவ்வளவு தூரம் அறத்தில் இருக்காங்கிறது நல்லா தெரியறது பாருங்கோ.
உனக்கு மங்களமானது பிரமாதமா இருக்கட்டும், பெருகட்டும். தாயே, நீங்க ரொம்பவும் பிரமாதமான உயர்தர உடம்புல போட்டு பூசிக்கக்கூடிய வாசனை திரவியங்கள்லாம் பூசிட்டு பிரமாதமான அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்டு உங்களை தங்களுடைய பர்த்தாவாகப்பட்ட உங்களது கணவர் காண விரும்புகின்றார் அன்னையே. அதனால உங்களுக்கு இப்போ பணி செய்வதற்காகவே அந்தப்புற பெண்களை நான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். விரைவில் நீங்க ஆயத்தமாகி பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள். உங்களை நான் கொண்டு போய் உங்களுடைய பர்த்தா கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னாராம் விபீஷணன். ஏவமுக்தாத்து வைதேகி பிரத்யுவாச்ச விபீஷணம் அசனாதா திரஷ்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசாதிபா. இந்த மாதிரி விபீஷணன் சொன்ன உடனேயே ஸ்ரீ சீதா பிராட்டியார் விபீஷணனை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னார்னா, அரக்க மன்னரே, நான் என்னுடைய சிரசை நீராடாமல் இப்போது எப்படி ரொம்பவும் அழுக்கோடு இருக்கணும், மாசமடைந்த தோற்றத்தோடையே நான் என்னுடைய கணவரை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாராம் விபீஷணங்கிட்ட. தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா பிரத்யுவாச்ச விபீஷணः யதாக ராஜா வர்த்தாதே தத்ததா கர்த்துமர்கசி. ஸ்ரீ சீதா பிராட்டியாரோட பதில கேட்ட உடனேயே விபீஷணன் என்ன பண்ணாராம், தாயே, அம்மா, தங்களுடைய பர்த்தா உங்களுடைய கணவராகப்பட்டவர் தங்களுக்கு சகலவுமாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட சொல்லி அனுப்பியபடிய தாங்கள் இந்த விஷயத்தை செய்யறது தான் சால சிறந்தது அப்படின்னுட்டு விபீஷணன் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு பதில சொன்னாராம். இந்த விஷயம் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு அறிவுரை அப்படின்னுட்டு விபீஷணன் சொல்லையாம். என்ன சொன்னாராம், அம்மா, நான் உங்களுக்கு அறிவுரையை சொல்லவில்லை, நான் ஸ்ரீ ராமபிரானுடைய அடிமை. அவர் ஆணைப்படி நான் நடக்க கடமைப்பட்டவன். அவர் எனக்கு என்ன ஆணைகிறாரோ அதை நான் செய்ய வேண்டியதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தப்புறத்து பெண்கள்கிட்ட என்ன பண்ணாராம், உடனடியாக சீதையை அலங்கரித்து நீங்கள் எல்லாரும் அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்றதான் அவர் எனக்கிட்ட ஆணை. அதை தான் நான் இவெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் அந்தப்புறத்து பெண்களை. இன்னும் சொல்கிறார், என்னுடைய தலைவராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னாரோ அவர் சொல்படி நான் நடக்க தாங்கள் தான் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும் தாயே சீதா பிராட்டியாரே அப்படின்ட்டு விபீஷணா ரெண்டு காலையும் கீழே முட்டியை போட்டுண்டு பூமியில் முட்டி போட்டுண்டு வணங்கி கேட்டுட்டானா ரெண்டு கையை கூப்பி, நான் உங்கள்கிட்ட நான் வணங்கி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நான் விபீஷணன் ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்ட. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா மைதிலி பத்ருதேவதா பத்ரு பக்தி விரதா சாத்வி ததேதி பிரத்யபாஷதா. ஸ்ரீ சீதா பிராட்டியார் எப்படின்னாக்கா இயல்பான குணம், தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவரையே தெய்வம்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவள் இல்லையா? கணவனுக்கு உகந்ததையே தன்னுடைய கடமையாக கொண்டவளும் ஜானகி ஸ்ரீ சீதா பிராட்டியார். இந்த மாதிரி விபீஷணனுடைய சொற்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு, சரி
நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் பிரமாதமாக வண்ணப்பூ அந்த வாசனை திரவியங்கள்லாம் பூசிட்டு அலங்காரம் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னுட்டு விபீஷணனுக்கு பதில் சொன்னாலாம் சரி சீதா பிராட்டியார். ததா சீதான் சிரஸ்நானாம் யுவதேவீர் அலங்கிருத்தாம் மகார்ஹாபரண பேதாம் மகார்ஹாம்பர் அதாரிணீம் சோஅபிகம்ய மகாத்மானம் ஆரோபிய சிபிகாம் தீப்தாம் பரார்த்தியாம்பர சம்பிருதாம் ரக்ஷோபீர் பகுவீர் குப்தாம் ஆஜகார விபீஷணஹா. அப்போ உடனே அந்தபுரத்துக்கு அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ சீதா பிராட்டியார பிரமாதமாக ஸ்நானம் செய்ய வச்சு நீராடினார்களாம். ரொம்பவும் விலை உயர்ந்த அணிகலன்கள், அந்த அணிகலன்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பிரமாதமான வஸ்திரம், சிறப்பான ஆடை, என்னன்னாக்கா சொல்லுமே முழுக்க முழுக்க வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் இழைக்கப்பட்ட சேலை, அந்த வஸ்திரத்தையும் போட்டு எல்லாரும் அலங்கரித்தாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார. உடனே என்ன பண்ணாலும் பிரம்மாண்டமாக ஒளி வீசக்கொண்டு இருக்கக்கூடிய அழகிய திரைசீலைனாக்கா என்னன்னாக்கா நம்மெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதில் முன்னால் வந்து ஒரு ஸ்க்ரீனுன்ட்டு ஒன்று போட்டு வச்சுருவோம். அந்த வாயில் இருக்கக்கூடிய மூடப்பட்டதான பல்லக்கில் வந்து ஸ்ரீ சீதா பிராட்டியாரை அமரச் செய்து விபீஷணனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தாராம். பல்லக்குக்கு பாதுகாவலாக யாரெல்லாம் வரா தெரியுமா? அநேகமான அரக்க வீரர்கள்லாம் உடன் வந்தாளாம். சோஅபிகம்ய மகாத்மானம் ஞாத்வாபி ஜானவா ஸ்திதம் பிரணதஸ்ய பிரகிருஷ்டஸ்ய பிராப்தாம் சீதாம் ஞவேதயத் தமாகதாம் உபஸ்ருத்யா ரக்ஷோக்ருக சிரோஷிதாம் ஹர்ஷோ தைன்யம் ச ரோஷஸ்ய த்ரயம் ராகவ மாவிசத்து. இந்த மாதிரி விபீஷணனாகப்பட்டவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார் அப்படின்றத தெரிந்து கொண்ட உடனேயே ரொம்பவும் ஆழ்ந்த ஆலோசனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை நெருங்க வந்து விபீஷணன் என்ன சொன்னாராம், நான் தேவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அன்னையை, தாயை, தேவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அவர் வந்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படியே ரொம்பவும் மகிழ்ச்சியோட அதே மாதிரி 2 கையையும் கூப்பிக்கொண்டு வணக்கத்தோடு தெரிவித்து கொண்டாராம் விபீஷணன். அரக்கனுடைய மாளிகையில் ரொம்ப காலம் வசித்த ஸ்ரீ சீதா பிராட்டியார் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தியை கேட்டதுமே ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் இரக்கம். இந்த 3ம் ஒரே சமயத்தில் அவருக்கு உணர்ச்சிகளாக தோன்றித்தான், உடலில் வந்து தோன்றித்தான், மனசிலையும் தோன்றித்தான் ஸ்ரீ ராமபிரானுக்கு. தத பார்ஸ்வகதம் துஷ்டுவா சவீமர்சம் விசாரயன் விபீஷணம் இதம் வாக்கியம் அகிருஷ்டம் ராகவோ அப்ரவீத். அப்போ உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னோட அருகாமையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய, பணிவோடு நின்று கொண்டு இருக்கக்கூடிய விபீஷணனை பார்த்து கொஞ்சம் கூட சீதா பிராட்டியார் வரா மகிழ்ச்சியே இல்லாதவர் போல அவர்கிட்ட சொன்னாராம்,
விபீஷணன் கிட்ட சொல்றாராம் ஸ்ரீராமபிரான், ராட்சசாதிபே சௌமியே நித்யம் மத்விஜயே ரதா வைதேகி சன்னிகர்ஷம் மே சீக்கிரம் சௌபகச்சது. இப்போ ராமபிரான் சொல்ற விபீஷணரை பார்த்து, அரக்க மன்னனே, நீ ரொம்பவும் நல்லவன் தான், அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. எப்போதுமே என்னுடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடியவன் நீ ஒருத்தன் தான். விரைவில் என்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி மகா பதிவிரதை வைதேகியை உடனடியாக என் அருகே அழைத்து வா அப்படின்னு உத்தரவு போட்டாராம். ச தத் வச்சனம் ஆஜ்ஞாய ராகவஸ்ய விபீஷணः துர்நமுத்சார் ரணே யந்தம் யத்னம் காரயாமாச சர்வதः. ஸ்ரீ ராமபிரானுடைய சொற்களை கேட்ட உடனேயே விபீஷணன் என்ன பண்ணாராம், ஸ்ரீ சீதாபிராட்டியாருடைய பல்லக்கானது நெரிச்சல்ல சேருவதற்கு தாமதமாகாமல் அருகில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் விலக்கக்கூட முயற்சியில் உடனடியாக ஈடுபட்டாராம். எல்லாரும் தள்ளுங்க 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 அப்படின்னு சொல்கிறாராம். அந்த மாதிரி செஞ்சிருந்தாராம், எல்லாரையும் விலக்கி விட்டுருந்தாராம். சத்தத் வசனம் ஆஜ்ஞாய ராகவஸ்ய விபீஷணः தூர்ணமுத்சாரணே யத்னம் காரயாமாச சர்வதः. கன்சு கோஷ்ணி சினஸ்தத்ர வேத்ர ஜர்ஜர பாணயः உத்சாரயந்த புருஷா சமந்தாத் பரிசக்ரமுகு. அதாவது சட்டை தலப்பாகை இதெல்லாம் அணிந்து கொண்டு கையில் பெரும்பை எடுத்துக்கொண்டு தாக்கிய அரசு அலுவலர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், வானரங்கள் கரடி கூட்டத்தினரை எல்லா பக்கமும் தள்ளி போகும்படி எச்சரித்து கொண்டு சுற்றி திரிந்து எல்லாரையும் தள்ளுங்க 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 தள்ளுங்கன்ட்டு கையில் பரம்பு வச்சுட்டு பண்ணியிருந்தாலாம். விருக்ஷாணாம் வானராணாம் ச ராட்சசாணாம் ச சர்வசः விருத்தான் யுத்சாரிய மானானி தூர முத்சஸ் ருஜுஸ்ததா. அந்த சமயத்தில் எல்லா பக்கங்களிலும் விரட்டடிக்கப்பட்ட கரடி வானரங்கள்லாம் அரக்க கூட்டங்கள்லாம் வெகு தூரம் விலகி போயிட்டாலாம். தேஷாம் உத்சாரிய மானானாம் சர்வேஷாம் துவ நிருத்திதः வாயுனோத் வர்த்தமானஸ்ய சாகரஸ்யேவ நிஸ்வனः. அப்போ இந்த அரக்கர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு துரத்தப்படக்கூடிய அவர்கள் வானரங்கள் கரடிகள் அரக்கர்களும் சரி அவெல்லாம் எழுப்பிய ஓசை எப்படி இருந்தான் தெரியுமா, ஒரு பெரிய காற்றானது புயல் காற்றானது அடிக்கிறது. அப்போ கடல் என்ன ஆகும், கொந்தளிக்கும். அப்போ கொந்தளிக்கும் போது ஒரு சப்தமானது வரும், அதுக்கு ஈடாக இருந்துதான் அவள் போட்ட அந்த சப்தமானது யுத்த காலத்தில். உத்சாரியா மானான்ஸ்தான் திருஷ்டுவா மைந்தாட் ஜாத சம்பிரமாண தாட்சிண்யாத் ததா வர்ஷாஸ்ய வாரயமாச ராகவஹா. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், எல்லா பக்கங்களையும் துரத்தி அடிக்கப்படக்கூடிய இந்த வானரங்கள் கரடிகள் அரக்கர்கள் அவர்களுடைய மனத்தவிப்பை பார்த்துட்டு
தன்னுடைய அவர்கள் மீது தான் வைத்திருந்த இயல்பான அன்பினாலும் இந்த மாதிரி வானர கரடிகளை ஓட ஓட விரட்டும் அநீதியினாலும் விபீஷணன் கிட்டக்க கோபம் கொண்டு அதை உடனடியாக தடுக்க சொன்னாராம். கோபம் கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? சம்ரப்தஸ் சாப்ரவீத் ராம சக்ஷுஷா பிரதஹன்னிவா விபீஷணம் மகாபிராஜ்யம் சோபாலம் சோபா லம்பமிதம் வசகா. விபீஷணன் இருக்காரு, அவர் இயல்பாகவே ரொம்ப பெரிய பேரறிவாளன். ஏன்னா அறத்திலே இருக்கக்கூடியவன், தர்ம செயலே இருக்கக்கூடியவன். இந்த மாதிரி அவர் செஞ்ச உடனேயே ஸ்ரீ ராமபிரானுக்கு விபீஷணன் மேல ரொம்பவும் ஆத்திரமடைந்து ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கண்களினாலேயே விபீஷணனை எரித்து விடுவது போல விபீஷணனை நோக்கி நிந்திப்பதை போன்ற, நிந்திப்பதுனாக்கா அவரை திட்டுறதுன்னு அர்த்தம், சொன்னாராம். ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னார் அப்படின்னா, கிமர்த்தம் மாமனா திருத்தியா கிளிஷ்யதேயம் துவயாஜனா நிவர்த்தையினும் உத்தியோகம் ஜனோயம் ஸ்வஜனோ மமா. விபீஷணா, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம என்னோட கண்ணி எதிரிலேயே இந்த வானரங்கள் கரடிகள் இவர்கள் எல்லோரும் உன்னுடைய அலுவலர்களால் வேலைக்காரர்களால் ஏன் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள்? முதல்ல இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்து. இது மகா அக்கிரமமான ஒரு செயல். இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்றாரு பார்த்தீங்களா அவரு, வானரங்கள் கரடிகள் அரக்கர்கள் அனைவருமே என்னுடைய சொந்தக்காரர்கள். எதுக்காக அவளெல்லாம் விரட்டுற அப்படின்னு கேட்டாராம் விபீஷணன். கேட்டார் ராமபிரான். ந கிருஹாணி ந வஸ்திராணி ந பிராகாராஸ் திரஸ்கிரியாக நேத்ருசா ராஜசத்கார விருத்தமா வரணம் ஸ்திரியாக. அதாவது கத்திரிய தர்மத்திலையும் சரி, வேத தர்ம சாஸ்திரத்திலும் சரி, விபீஷணா ஒரு பெண் மட்டுமில்ல, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பாதுகாவல் எது தெரியுமா? பலவிதமான தடுப்புகளை கொண்ட வீடுகள் இல்லை. அவள் முகத்திரை போன்ற ஆடைகள் கிடையாது. முகத்தை மூடிட்டு வர பத்தியா, அந்த ஆடைகள் கிடையாது. மதிர் சுவர்களும் அறையினுடைய, அதாவது அவர்கள் உள்ளே நுழைவாளணும், அந்த நுழையக்கூடிய இடத்தில் தொங்கக்கூடிய திரைகளும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ விபீஷணா. படை வீரர்கள் சூழ்ந்து வருவது என்ன தெரியுமா அர்த்தம்? மக்களை விரட்டி அடிப்பது அப்படின்ற இருக்கக்கூடிய அரச உபகாரங்களும் அல்ல. அவங்க வராங்க யாருங்க நிக்காதீங்க, இங்க நிக்காதீங்க அப்படின்னு செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. மக்களை செய்யறது தப்பு. உறுதியான நல்லொழுக்கம் எது தெரியுமா? காவல். உறுதியான நல்லொழுக்கம் தான் விபீஷணா. அந்த நல்லொழுக்கம்ங்கிறது என்ன அப்படின்றதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். யசனேஷுன
திருச்சிரேஷு நாயுத்தேஷு ஸ்வயம்வரே நாக்கிருத்தௌ ந விவாகேசா தர்சனம் துஷ்யதி ஸ்திரியாக. அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் அடுத்த ஆண்கள் பார்க்கும்படியாக நல்ல குலத்தில் பிறந்த பெண்களாகப்பட்டவர்கள் உலாவக்கூடாது அப்படின்றது மனுஷனாக உருவாக்கப்பட்ட ஒரு பொது விதி. ஆனால் அதே பொது விதியானது என்ன சொல்றா தெரியுமா? அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆபத்தான ஒரு காலம் ஏற்படுறது. அந்த சமயத்திலையும் ஏதோ ஒரு துன்பமான துக்கமான ஒரு செயலானது ஏற்பட்டு போச்சு. அந்த நேரங்கள்லையும் க்ஷத்ரிய தர்மத்தில் போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலையும் தனக்கு சுயம்பரமானது நடக்கிறது. அந்த நேரத்திலையும் ஒரு ஹோமமானது நடக்கிறது. அங்கே பாரியால் இல்லாமல் ஹோமம் பண்ணப்படாது. அந்த யாககுண்ட சாலையிலும் எல்லாரும் என்ன பண்ணுவா? விவாக நிகழ்ச்சிக்கு போவா. விவாகம்னா திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போவா. அப்போ மற்றவர்களுடைய பார்வையில் படுமாறு அவர்கள் கலந்து கொள்வதுன்றது எக்காலத்திலுமே தவறாகாது. இதைத்தான் சொல்லியிருக்கு விபீஷணா அப்படின்னாராம் ராமபிரான். சைஷா யுத்த கதா சைவ கிருச்சிரேச மகதி ஸ்திதா தர்சனேஸ்யான தோஷா ஸ்யான் மத்சமீபே விசேஷதா ததானய சமீபம் மே சீக்கிரமேணாம் விபீஷணா சீதா பஷ்யது மாமேஷா சுக்ருத் கணவிருத்தம் ஸ்திதம். ஆனால் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ விபீஷணா, இப்போ என்னுடைய பாரியாள் தர்மபத்தினி மகா பரிவர்த்தையாக இருக்கக்கூடிய ஜானகி சீதா என்ன பண்ணுறா? இப்போ எங்கே வரா? போர்க்களத்துக்கு கொண்டிருக்காள். அவ இத்தனை நாளா மிகவும் கஷ்டத்தில் இருந்துருக்கா. நான் இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கொடும் சொற்களாய் கூறி இவளை இப்போ நான் கஷ்டப்படுத்த போறேன். அதாவது குறிப்பா என்ன சொல்றாருன்னா, கணவனான என் அருகே இப்போ அவன் வந்து கொண்டிருக்கான். அதனால என்னுடைய பந்து ஜனங்களாகப்பட்ட வானர கரடிகள் மற்றும் அரக்கர்கள் இந்த சீதையை பார்ப்பதற்கு எக்காலத்திலுமே குற்றமே ஆகாது விபீஷணா. அதனால விபீஷணா, இந்த சீதா பிராட்டியார விரைவில் என்னோட அருகில் அழைத்துட்டு வா. என்னுடைய நண்பர்களாகப்பட்ட வானரங்கள் கரடிகள் அரக்கர்கள் அனைவரும் புடை சூழ்ந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில் சீதையானவள் என்னை பார்க்கட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் பீஷணனுக்கு. ஏவமுக்தஸ்து ராமேனா சவீமர்சோ பீஷணா ராமஸ்யோ பிராணயத் சீதாம் சன்னிகர்ஷம் வினீதவது. இந்த வாஜேஸ்ரீ ராமபிரான் சொன்ன உடனேயே விபீஷன் என்ன பண்ணாராம், அதை பற்றி ஆலோசனை பண்ணி தாங்க சொன்னது மிகவும் சரிதான் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரானுடைய அருகாமையிலேயே ஸ்ரீ சீதா பிராட்டியாரை அடக்க ஒடுக்கமாக அழைச்சிட்டு வந்தானாம் விபீஷணன். ததோ லக்ஷ்மண சுக்ரீவோ ஹனுமான் ச பிளவங்கமாக
சம்யவாக்கியம் ராமஸ்ய பபூவூர் யதிதா புருஷம். அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? லக்ஷ்மணன் சுக்ரீவன் மகா வானரராக இருக்கக்கூடிய வாயு குமாரன் ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ ராமபிரானுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் கவலை அடைஞ்சாலாம். அதாவது என்ன கவலை அடைஞ்சா தெரியுமா? ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வந்து உரிய மரியாதைகளோடு அழைத்து வரக்கூடிய விபீஷனை பாராட்ட வேண்டிய இந்த நேரத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த விபீஷன் கிட்ட போய் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரே அப்படின்ட்டு அவளுக்குள்ள வீசிந்தாலாம். கலத்திர நிரபேஷஸ்யா இங்கிதைரஸ்ய தாருணைகி அப்ரேதம் இவ சீதாயாம் தர்க்கயந்தி ஸ்ம ராகவம் லஜ்ஜயா त्वग लीयन्ति स्वेषु कात्रेषु मैथिली विभीषणे नानुगता भर्तारं साभ्यवर्तता. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம்? தன்னுடைய பாரியாள் மனைவி கிட்டக்க இறக்கமே கொள்ளாத பேச்சையும் பயங்கரமான அங்க அசைவுகளையும் வைத்து கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரான் அவரை கவனித்த லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமார் இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாலும் தெரியுமா? ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதையிடம் திருப்தி இல்லையோ அப்படின்னுட்டு அவளே ஊகித்து கொண்டாளாம். வெக்கத்தினால அங்கங்களை எல்லாம் குறிக்க கொண்ட ஸ்ரீ சீதா பிராட்டியார் விபீஷணன் தன்னை பின்தொடர்ந்து வர தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவர் ஸ்ரீ ராமபிரான் அருகில் வந்து சீதா பிராட்டியார் நின்று கொண்டாளாம். சா வஸ்திர சமருத்தம் உகேலஜ்ஜயா ஜனசம்சதி ருரோதாசாத்திய பர்த்தாரம் ஆரியபுத்திரேதி பாஷினி. அந்த இடத்துல அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் இருந்ததுனால சீதா பிராட்டியார் நாணம் கொண்டு தன்னுடைய முகத்தில் வந்து திரையை போட்டுக்கொண்டு தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அருகில் வந்து சென்று என்னுடைய ஹிருதயத்தில் உயிராக இருக்கக்கூடியவரே அப்படின்னுட்டு கொஞ்சம் ஓரம் அவரை வந்து மெல்ல அழைத்து விட்டு அழத் தொடங்கினாளாம் சீதா பிராட்டியார். விசாம யாஸ்ய பிரகர்ஷாஸ்ய ஸ்னேகாஸ்ய பதிதேவதா உதைக்ஷதா முகம் பர்த்து சௌமியம் சௌமிய தராணனா அத சம பனூதன் மனக்லமம் சா சுஷீரம் திருஷ்டமுதீக்ஷ்யவை பிரியஸ்யா வதனம் உதித பூர்ணச்சந்திரகாந்தம் விமல சசாங்க நிபானனா ததானி. அதாவது சீதா பிராட்டியார் இயற்கையாகவே 3 உலகங்களிலும் இருக்கக்கூடிய ஸ்திரீகள், பெண்களுக்கு வந்து மிக மிக அழகானவள். தன்னுடைய பர்த்தாவையே கணவரையே தெய்வமாக கொண்டவள். கணவரினுடைய பிரமாதமாக அழகாக ஜொலிக்கக்கூடிய திருமுகத்தை வந்து ஆச்சரியத்தோடும் ஆனந்தத்தோடும் கொஞ்சம் கூட கணவர் மீது குறைவில்லாத அன்போட உற்று பார்த்தாலாம் சீதா பிராட்டியார். உடனே
சீதா பிராட்டியாருக்கு தன்னோட மனசில் இருந்த மன துயரங்களை எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சாலாம். எப்படி இருந்தாலும் தெரியுமா? அப்போ பார்க்கறதுக்கு மன சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் சீதா பிராட்டியார் எப்படி இருந்தான்னா, உதயமாகக்கூடிய முழு நிலவானது எப்படி கவர்ச்சியோடு இருக்குமோ அதுபோல நீண்ட நாட்களாக காணப்பெறாததுமான தன்னுடைய கணவராகப்பட்ட பர்த்தா ஸ்ரீ ராமபிரானுடைய முக மண்டலத்தை ஸ்ரீ சீதா பிராட்டியார் பார்த்த உடனேயே கொஞ்சம் கூட மனசில் கிளேசமே இல்லாத சந்திரனை போன்ற அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி, சந்திரனாலே குளிர் தான், அந்த ஒளி உடைய தன்னுடைய முகத்திலேயும் அவளை அந்த மாதிரி ஆனாலாம். பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமாதமாக ஜொலிக்கிட்டு இருந்தாலாம் சீதா பிராட்டியார். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே சததம சர்க்கா ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 117வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லாரும் சுத்தமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ.